ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சிகி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கே நொந்து போய் கண்ணீர் விட்டுட்டு பல பேர் இருக்கும்போது சில பேர் இரும்பு மனுஷியாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு எல்லாத்தையும் தூசி தட்டிட்டு இதையுமே இரும்பில் தான் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சில பேர் இருப்பாங்க. எப்படி அந்த சில பேரால் இதையெல்லாம் தாங்க முடியுது? எல்லாத்தையும் எப்படி தாண்டி வர்றாங்க? நம்மளால் ஏன் இதெல்லாம் தாங்க முடியல? சின்ன சின்ன விஷயத்துக்கே ஏன் கண்ணீர் விடுறோம் அப்படின்னு நம்மளே நிறைய நேரங்களில் யோசிச்சிருப்போம். இவ்வளோ பிரச்சனைகள், சவால்கள் இதெல்லாம் இருந்தால் கூட எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவங்களால சந்தோஷமாகவும் இருக்க முடியுது. இதே நேரத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு சிலரோட வாழ்க்கை எல்லாமே சரியாக தான் இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும், இருந்தால் கூட அவங்களால அதை சந்தோஷமாக ஏற்றுக்க முடியாது. எது நடந்தாலும் மனசு எப்படி உடையாமல் வச்சுக்கிறது, நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, எப்படி இதையெல்லாம் விட்டுட்டு அடுத்ததை பற்றி யோசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் விஷயமா, நடந்தது எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கிறது. அது எப்படி நன்மைக்குன்னு எடுத்துக்க முடியும்? நடந்தது இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் அது நன்மைக்கு தான் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியாது. அது புரிகிறதுக்கோ தெரியறதுக்கோ ஒரு 10 வருஷம் 15 வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனால் எது நடந்தாலும் அது ஒரு நன்மைக்காக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த இதயம் வலிமையாக வச்சிருக்கிறவங்களோட நம்பிக்கை. எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எது நடந்தாலும் அது ஏதாவது ஒரு நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக நம்புகிறாங்க. அதை போட்டு குழப்புறது இல்லை. அதனால தான் அவங்களால ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது. நடந்தது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கறதா இருக்கலாம், ஆனா அதுல ஒரு நன்மை இருந்திருக்கும். ஏதோ ஒரு நன்மைக்காக அது நடந்தது. அது மூலமா நீங்க படிக்க வேண்டிய பாடம் ஏதாவது இருந்திருக்கும், அது மூலமா நீங்க அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில இன்னொரு இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். இப்போதைக்கு அது புரியாம இருக்கலாம், புரிஞ்சுதோ புரியலையோ, ஆனாலும் எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்னு இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற மனிதர்கள் எடுத்துக்கிறதுனால அவங்க இதை பத்தி பெருசா யோசிக்கிறதே இல்லை. அதுக்காக வேதனைப்படுறதும் கிடையாது. நடந்தது ஒரு நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து என்ன அப்படிங்கிறத பத்தி நினைக்கிறாங்க. ரெண்டாவதா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். எப்படி நம்ம ஒரு வேலை செஞ்சால் அதுக்கு ஒரு பிரதிபலனை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க தான் செய்வோம். ஆனாலும் மனசளவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அவங்களோட கடமை என்ன, அவங்களோட டியூட்டி என்ன, அதை கரெக்டாக பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு பிரதிபலனை அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பிள்ளைங்களை நம்ம வளர்க்குறோம், நம்ம ஆசையாக வளர்க்குறோம், இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் அப்படின்னு நிறைய கனவுகளோடு வளர்க்குறோம். இதுக்கு பதிலாக அந்த பிள்ளைகள் நமக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம அதை ஒரு கனவாக கற்பனையாவோ எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அது மூலமா நமக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். சில நேரங்கள் அது ஏமாற்றமா மாறிடும். அதனால பிள்ளைகளை வளர்க்குறது நம்மளோட கடமை. நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஆனா அதுக்கு பதிலாக இதை செய்வாங்க அதை செய்வாங்க அப்படின்னு நம்மளே ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நடக்கலை அப்படின்னா அது ஒரு பெரிய ஏமாற்றமா நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே சொல்லும்போது பிள்ளைகள் நமக்காகவே வரல, நம்ம மூலமா அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த உலகத்துல அவங்களுக்குன்னு தனி ஒரு வாழ்க்கை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஆசை, அவங்களுக்குன்னு ஒரு கனவு, அவங்களுக்குன்னு ஒரு வெற்றி, இது எல்லாமே அவங்களுக்குன்னு தனித்தனியாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம அவங்க மேலே திணிக்கவும் கூடாது. நான் இதெல்லாம் உனக்கு செஞ்சுருக்கிறேன், அதனால் பாதிக்கு மேலே நீ திரும்ப எல்லாத்தையும் எனக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அதே நேரத்தில் நல்ல குணம் கொண்ட பிள்ளைகள் கேட்காமலே எதிர்பார்க்காமலே எல்லா விஷயமும் தானாகவே செய்வாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னது. இதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும், நம்ம வீட்டு வேலையாக இருந்தால் கூட, வீட்டில் நம்ம வேலை பார்க்குறோம் எதுக்காக? நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும், நம்ம வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், நம்ம கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், நம்ம கண்ணுக்கு பார்க்கறதுக்கு சுத்தமா இருக்கணும், இதுக்காக செய்யறோம். இதுல நமக்கு வீட்டு வேலை இருக்குதே, ஐயோ வீட்டு வேலை நிறைய இருக்குதே அப்படின்னு நம்ம புலம்பி இருந்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வேதனையை தான் தரும். அதனால நம்ம எப்போதும் நினைக்க வேண்டியது, எந்த வேலையா இருந்தாலும் நமக்கு கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம கரெக்டா செய்யணும். பலனை எதிர்பார்த்தே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வேலையை நம்மளால ரசிக்கவும் முடியாது. பலன் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அதுல ஏதாவது சின்ன ஏமாற்றம் இருந்ததுன்னா அதை நம்மளால தாங்கிக்கவும் முடியாது. ஆனா இதுக்காக இவ்வளவெல்லாம் யோசிக்கணும்னு தேவையில்லை. எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம அதை கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். சில பேருக்கு உடனே கிடைக்கலாம், சில பேருக்கு லேட்டாக கிடைக்கலாம், ஆனால் கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். மூணாவது விஷயம், ஒரு தடையையே திருப்பு முனையாக நினைக்கிறது. பெரிய சாதனை புரிஞ்சவங்களா இருக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடை கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு தடை இல்லை, பல தடைகள் வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், நம்ம போக வேண்டிய தூரம் இன்னுமே இருக்குது, ஆனால் பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி நிற்கிறோம். இப்போ ஒரு தடை வந்திருக்கு, பஸ் ரிப்பேர் ஆனதுனால நம்ம இறங்கி கீழே நிற்கிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அடுத்து என்ன யோசிப்போம்? ஏதாவது ஆட்டோ கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த ரோட்டில் ஆட்டோவே வரலையா, யாராவது பைக்கில் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்களான்னு நினைப்போம். கொஞ்ச நேரம் ஆகுது, எதுவும் வரல, அடுத்து ஒரு பஸ் வருது. ஆனால் இந்த பஸ்ஸு நம்ம போக வேண்டிய தூரம் வரைக்கும் போகாது, ஆனால் அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வரைக்கும் கொண்டு விடும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாதுன்னு உடனே அந்த பஸ்ஸில் ஏறிடுவோம்.
கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போனாலும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. எப்படியும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான வழியையும் வாய்ப்பையும் தான் நம்ம தேடிட்டு இருப்போமே தவிர, இந்த பஸ்ஸு கூட வரல அப்படின்னாலும் நின்றுட்டே இருக்க போகிறது இல்லை, மெதுவாக நடக்கவே ஆரம்பிச்சிருவோம். 2 மணி நேரம் ஆனாலும் மெதுவாக நடந்தாவது அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு தான் நினைப்போமே தவிர, அதே இடத்துல நிற்கிறதுக்கு நம்ம நினைக்கவே மாட்டோம். அந்த பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி நின்னதை நம்ம ஒரு தடையாக நினைக்க போகிறதும் இல்லை. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல தடைகள் வரும். அந்த தடை நமக்கு இன்னொரு வாய்ப்பை உருவாக்குறதுக்காக கூட வந்திருக்கலாம். அந்த தடை நமக்கு இன்னொரு பெரிய வழியை உண்டாக்குறதுக்காக கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த வழி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு தினசரி நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும், ஒரு வழி இருக்கும். எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இவ்வளோ பெரிய தடையாயிடுச்சு, இனிமேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து நகர முடியாது அப்படின்னு அதே இடத்துல நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்களாக இருக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மனிதர்கள் இதை ஒரு வழியாகவும் வாய்ப்பாகவும் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு தேடி தேடி யோசிக்கிறதுனால இன்னொரு வழியை கண்டுபிடிச்சி எப்படியோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. இதனாலே இதையும் இரும்பா இருக்கிறவங்க இதை பார்த்தெல்லாம் சோர்ந்து போகிறதே கிடையாது. 4வது கடினமான ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கொள்றது. இதுதான் நிறைய பேருக்கு சிக்கலாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப நல்லதாக எல்லாம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கும் லைஃப்பில். இருக்கிற நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்காமல் அந்த சின்ன குறையை யோசித்து அதை பிடிச்சிட்டு அதுக்காக கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் மனசு உடஞ்சி தான் போகும். அதே நேரத்தில் இந்த இதயம் இரும்பாக இருக்கிறவங்க கஷ்டமான சூழ்நிலை, ரொம்ப கடினமான வாழ்க்கை அப்படின்னா கூட அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனசு அவங்களுக்கு இருக்கும், ஒரு பக்குவம் இருக்கும். அதை நம்ம இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக நம்ம குறை சொல்கிறதுக்கு பார்க்க மாட்டோம். அதில் என்னென்ன நிறைகள் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து அதிலே சந்தோஷப்பட்டுக்கிறதுனால மனசை அவ்வளோ ஈஸியாக உடைய விட மாட்டாங்க. இதனால் கடினமான வாழ்க்கையை ரொம்ப லெகுவாக ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போகிறவங்களும் உண்டு. அதே நேரத்தில் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருந்தால் கூட அதை போட்டு சிக்கலாக மாற்றிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதில் நம்ம ஒத்துக்கிறது இதுதான் நம்மளோட வாழ்க்கை, நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறது இதுதான் அப்படின்னு நம்ம அதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம அதற்கு குறை சொல்கிறதுக்கு பார்க்கவே மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக இதை சில விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியும், சில விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியாது. மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஐயோ மாற்ற முடியல, இது அப்படி இருக்குதே இப்படி இருக்குதுன்னு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது மாற்றவும் முடியாது. அதே நேரத்தில் அதை பற்றியே யோசித்து நம்மளோட சந்தோஷத்தையும் நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். மாற்ற முடியும், இது சரிப்பட்டு வராது, மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம அதை மாற்றுறதுக்கு யோசிக்கலாம். இதனால தான் இரும்பு மனதோடு இருக்கிறவங்க அதையெல்லாம் தாங்கிக்கிறாங்க. நமக்கு கிடைச்சிருக்கிறது இதுதான், நமக்கு கொடுத்துருக்கிறது இதுதான், நம்ம முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் தாங்கி அது கூடவே தான் நம்ம போகணும் அப்படின்னு நம்ம மனசை முதல்ல ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா மனசு இதை பார்த்தாலாம் உடையாது, இதையும் இரும்பாகிறதுக்கு அதுவே தயாராக இருக்கும். உண்மையில் ரொம்ப மன உறுதியும் மன தைரியமும் ரொம்ப மன வலிமை உடையவங்க பெண்கள் தான். எதையும் சமாளிக்க முடியும். அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உடஞ்சி உடனே கண்ணீர் விடுறதும் பெண்கள் தான். அதனாலே ஒரு கடினமான சூழ்நிலையை நம்ம ஏற்றுக்கும் போது அதை தாங்கி கொள்ளும் போது அதை சமாளிக்கிறதுக்கான திறமையோ அதை சமாளிக்கிறதுக்கான தைரியமோ அதை எதிர்கொண்டு போகிறதுக்கான வலிமையும் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது. இதில் 5 விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இன்னும் 5 குணங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.